ஒரு 30% எல்லா உடம்புலையுமே கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு. எல்லா நோய்களுக்குமே ஆரம்பம் வந்து கழிவுகள் லிவரில் தேங்கி இருக்கிறது. நம்மளுடைய ஆசான் வள்ளலார் ஐயா சொல்கிறது வந்து முக்கூட்டு சுரணம் சொல்லுவார். இதை கொடுக்குற போது நீங்கள் பொய் சொல்லியாவது கொடுங்குறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உணவே மருந்து மருந்தே உணவில் நாம் நிறைய ஆலோசனைகள் அப்பப்போ சொல்லிட்டு வந்தாங்க கூட சில முக்கியமான இதை வந்து நம்ம தகவல் எல்லாத்துக்கும் கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அனைத்து நோய்களுக்குமே முக்கியமான ஒரு காரணி நம்மளுடைய லிவரில் டாக்ஸின் அதிகமாச்சுன்னா தான் ஆரம்பமாகும். இது லிவர் அப்படிங்கிறது ஒரு குடும்ப தலைவன் மேலே. ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்வாருங்க, 4 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணு இருக்குது, 2 பசங்க இருப்பாங்க, ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா இருப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க, எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தன்னுக்குள்ள உள்ளே வச்சுட்டு வெளி காட்டிக்காத எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியது குடும்பத்துடைய தலைவருடைய பொறுப்பு. பட் அவர் பார்த்துன்னா சிரிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருப்பார். பட் அவருக்கு எவ்வளோ கடினமானதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் தாங்கிட்டு அதையே செஞ்சுட்டு இருப்பார். அது மாதிரி உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளை பூராமே எங்கெங்கே கழிவுகள் அதிகம் வருதோ அந்த கழிவுகளை பூராமே நீக்க வேண்டிய வேலை வந்து லிவரினுடைய வேலைங்க. லிவரை எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னை கழிவுகளை நீக்கி சுத்தப்படுத்தி பிளட்டை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்குங்க. அப்போ லிவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னங்கன்னா ரொம்ப டாக்ஸின் அதிகமாகி கெட ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு 40-50% 60% வர வரைக்கும் அதனுடைய பாதிப்பு வெளியே தெரியாது. ஒரு 30% எல்லா உடம்புலையுமே கண்டிப்பாக பாதிப்பு இருக்குங்க. 50% வரும்போது அதனுடைய சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே பசியின்மை ஆரம்பிச்சிருங்க, சுகர் வரும், முழங்கால் வலி, மூட்டு வலி வரும், கண் பார்வை குறைவாகு, ஆண்மை குறைவு வரும். எல்லா நோய்களுக்குமே ஆரம்பம் வந்து கழிவுகள் லிவரில் தேங்கி இருக்கிறது. அப்போ இந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ரத்தத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுடைய முக்கியமான பொறுப்புங்க. ஏன்னா ரத்தத்தை எவ்வளோ தூரம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ வந்து ரத்தம் வந்து எல்லா செல்களுக்குமே போய் வரனால அங்கே சுத்தமான ரத்தத்தை நம்ம அனுப்புகிற போது உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியே கொண்டு வந்து மறுக்க கழிவுகள் வெளியே தள்ளிட்டே இருக்கு. அது மெயின் சுவிட்ச் வந்து லிவர். அப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறல உணவு முறைகளை நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அடிக்கடி பார்க்குறோம். அரும்புல் சாறு ஒரு அருமையான வைத்திய முறை. 2வது வில்வப்பழ ஜூஸ், அதை பார்த்துக்கலாங்க. 3வது மலர்பானம், நம்ம மூலிகை மலர்பானம் இருக்குது, அது ரத்தத்தை சுத்தம் பண்ணு. இது மாதிரி நிறையா நம்ம உணவே மருந்துங்கிற முறையில் துணை உணவுகளை நம்ம நிறைய உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக வள்ளலார் ஐயா, நம்மளுடைய ஆசான் வள்ளலார் ஐயா சொல்கிறது வந்து முக்கூட்டு சுரணம் சொல்லுவார். நம்ம அதை முக்கூட்டு பொடிங்கிற முறையில் நம்ம உபயோகப்படுத்தி வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி, சீரகம், இந்த காம்பினேஷன் தான் நம்ம முக்கூட்டு பொடி. இது காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக மெதுவாக சுண்ட வச்சு வடித்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடம்புல கழிவுகளை பூராமல், அந்த லிவரில் இருக்கிற கழிவுகளை பூராமல் சுத்தமாக நீக்கிடுங்க. லிவர்கள் கழிவில் 48 நாள் சாப்பிட்டா அதனோட வித்தியாசம் தெரியும். பட் லைஃப் வராமல் சாப்பிட்ருந்தோம்னா எப்போவுமே எந்த பாதிப்புமே வராது. நம்ம இன்ஜினுக்கு ஆயில் போடுற மாதிரிங்க அப்பப்போ நம்ம தொடச்சிட்டு வண்டியெல்லாம் தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிறோம்னா அந்த மாதிரிங்க இந்த முக்கூட்டு பொடி. இந்த முக்கூட்டு பொடி வந்து தொடர்ந்து எல்லாருமே எந்த வயசில் வேணால் நம்ம உபயோகப்படுத்தலாம். அது குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தொடர்ந்து அது உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. வெளியே உணவு எடுத்துக்கிறவங்க, சரியான முறையில் உணவுகள் கிடைக்காத மாற்று உணவுகள் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முக்கூட்டு பொடியை எடுக்கிற போது அதுலேருந்து வெளியே வரக்கான வாய்ப்பு நல்லா அமையுது. அதனால் முக்கூட்டு பொடி வந்து எல்லா வீட்லேயுமே நம்மளுடைய சமையல் அறையில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது நம்ம வள்ளலாரை என்ன சொல்கிறாருன்னா, இதை கொடுக்குற போது நீங்கள் பொய் சொல்லியாவது கொடுங்குறாரு. அவர் எப்பேற்பட்ட மகான், அவர் பொய் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அது கொடுத்து அவங்க சரிப்படுத்தணும்னா அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஆசையிலிருந்து இந்த வார்த்தையை சொன்னார். அதனால் தயவுசெய்து நாம் மட்டும் உபயோகப்படுத்தாத நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதனுடைய அருமையை சொல்லி எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறது நம்மளுடைய இந்த பிறப்பினுடைய ஒரு பங்காக இருக்குது. ஏன்னா பிறந்து இறக்குறங்கிறது எல்லாருமே இருக்கிற அந்த பிறப்பில் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு போனோங்கிறது முக்கியம். அதில் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே செய்ய முடியாது, இருந்தாலும் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யலாம். அதில் இந்த முக்கூட்டு பொடியை வந்து முக்கூட்டு சூரணத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.